எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். வணக்கம் மகாராஜன். பொங்கல் அதுவுமா ட்விட்டர்ல நம்ம சந்தானத்தை போட்டு சும்மா வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெட்டிசன்கள். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு சேவனே ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் வீடியோ தான் சொன்னாரு. ஆனா அதுல தேவையில்லாத ஒரு டைலாக் ஒன்று பேசுனது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. அவரோட இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைலாக அவர் அந்த டீசர்லயும் பேசியிருக்காரு. பட் அப்ப யாருமே அதை கண்டுக்கல, பெருசா அந்த அளவுக்கு யாரும் கண்டுக்கல. பட் அதே டைலாக ட்விட்டர் வீடியோல பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் சொல்லும்போது இப்போ சோசியல் மீடியாவே கொந்தளிச்சு காணப்படுது கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சந்தானம் அது எதார்ச்சியா போடலை. அதை பர்டிகுலராக அந்த சீனை மட்டும் கட் பண்ணி தான் போட்டு அதை வாழ்த்து சொன்னார். அதை இன்னைக்கு டெலீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடே பெரிய அளவில் சந்தானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வச்சு செய்ய ஆரம்பித்த பிறகு அதை டெலீட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் இவர் ஒரு பானை பொங்கலில் அரிசி போடுற மாதிரி பொங்கல் வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அதில் நீ தானே கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமி அப்படின்னு சந்தானத்தை பார்த்து ஒருத்தர் கேட்பார். நான் அந்த ராமசாமி இல்லை, நான் வடக்குப்பட்டி ராமசாமின்னு திருப்பி பேசுவார். டைலாக் இதான் டைலாக். அப்போ பெரியாரை குறை சொல்லணும், பெரியாரை குற்றம் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவதூறு பண்ணுற ஒரு நோக்கத்தோடு அது பரப்பப்பட்ட காட்சியாக தான் பார்க்கணும். பெரியாரை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? இப்போ சந்தானத்தினுடைய மனநிலை ஒரு சங்கி மனநிலையில் தான் சந்தானம் ரொம்ப நாளாக இருக்கிறார். ஒரு சாதி ரீதியான கண்ணோட்டம், பாடி ஷேவிங் காமெடி, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சந்தானம் பண்ணிகிட்டே இருக்கிறார். இது இன்னைக்கு நேற்று கிடையாது. சந்தானத்தை பற்றி சமீப காலமாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். பெரியாரை பற்றி இவர்கள் பேசுகிறதுக்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல பெரியார் என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல பெரியாரை படிச்சிருக்கணும், பெரியாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். உடனே சொல்லுவாங்க பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார், கடவுளை கும்பிடுவன் காட்டு பிராண்டினார். சரி, அதை விட்டுருங்க, அந்த ஒரு போர்ஷன் விட்டுருங்க. அதற்கு பிறகு பெரியார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிரான விஷயம் பேசியிருக்கிறாரு, ஆணுக்கு பெண் சமங்கிற விஷயம் பேசியிருக்காரு, ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு பேசியிருக்கிறாரு, எத்தனையோ விஷயங்கள் பெரியார் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட பெரியாரை இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரும் பெரியாரை மதிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்கே நீங்கள் பெரியாரை போகிற போக்கில் டச் பண்ணிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு ஒரு சேத்தவாதை தூக்கிட்டு போக முடியுமா? அப்போ என்ன மனநிலையில் சந்தானம் இருக்கிறாரு? சங்கிகள் பண்ணக்கூடிய அதே வேலையை நீங்கள் சந்தானமும் பண்ணுறாரு. அப்போ சந்தானமும் சங்கியாக மாறிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சமீப காலமாக வந்துட்டே இருந்துச்சு. அது இப்போ இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு சந்தானம். நீங்கள் பெரியாரை அதை இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் சரி, எல்லாருமே அதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்வினை ஆட்டின பிறகு அந்த வீடியோவையும் இதை டெலீட் பண்ணியிருக்கிறாரு சந்தானம். சமீப காலமாக அவருடைய பேச்சுகள், அவருடைய நடவடிக்கைகள், அவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாரு, தன்னை எப்படி காமிச்சுக்கிறாரு, வெளியில் எந்த ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிறத அவரே ஓப்பனாகவே பல இடங்களில் பதிவு பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவர் ஒரு மறைமுகமாக ஒரு சங்கி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு நேரடியாக அதான் ஒரு சங்கிங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாருன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு கலைஞருக்கு அடையலை. இது மட்டும் கிடையாது சந்தானம் பண்ணுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் டிக்கிலோடான்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோடு வருவார். என்னடா சைடு ஸ்டாண்டோட வர்றியா அப்படின்னு பேசியிருப்பார். அப்போ பாடி ஷேமிங் பண்ணுறது, ஊனமுற்றோர்களை கேலி பண்ணுறது, மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் பண்ணுறது. இப்போ சந்தானத்தினுடைய காமெடி பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரியான காமெடி வரும். யாரையாவது ஒருத்தவங்களை காயப்படுத்தி அதெல்லாம் சிரிக்க வைப்பார். சந்தானத்துக்கு பெரிய பாடி லாங்குவேஜ் காமெடியோ ஒரு காட்சியை இது பண்ணுற நாகேஷ் மாதிரியோ ஒரு வடிவேல் மாதிரியோ கிடையாது. அதே நகைச்சுவை நடிகர்கள் மத்தியில் விவேக் இருந்தார். மூட நம்பிக்கைக்கு எதிராக எவ்வளவோ காட்சிகள் விவேக் பேசியிருப்பார். சமூக நீதிக்கு எவ்வளோ பேசியிருப்பார். ஒரு பட்டியலின சமூகத்தினுடைய ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும், நீ எல்லாம் படித்து என்ன செய்ய போகிற அப்படின்னு அங்கே வரக்கூடிய ஒரு ஆசிரியர், உயர்சாதி ஆசிரியர் கேட்பார். ஒரு காட்சி இருக்கும் சாமி படத்தில், இவர் உயர்சாதியை நடிச்சிருப்பார் அந்த படத்தில் விவேக். அப்போ உடனே சொல்லுவார், ஏன் உன் வீட்டு பிள்ளைகளை இந்த வேலையை பார்க்க சொல்ல வேண்டியதானா அப்படிம்பார். அதே மாதிரி இவன் சட்டப்படாமல் வந்திருக்காளே, சட்டப்படாமல் வந்தால் எப்படி ஸ்கூலில் விட, சட்டை தானே உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் இருக்கிற ஒரு துணியை எடுத்து சட்டையாக கழிச்சு மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவார். இந்த மாதிரி புரட்சிகளை பேசுவார், சமூக நீதிக்கு கருத்துக்களை பேசுவார், மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுவார். திருநெல்வேலின்னு ஒரு படம், அந்த படத்தில் மயில்கல் இருக்கும். அந்த மயில்கல்ல உடனே 4 பேர் மாலை போட்டு சாமி போட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இது மயில்கல்டா, இந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி எங்கன்னு போட்டு வச்சிருக்கான், இத்தனை கிலோமீட்டர்னு போட்டு வச்சிருக்கான், எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுன்னு சொல்லி டயலாக் பேசுவார். இந்த மாதிரி சமூக கருத்துக்களை பேசக்கூடிய தமிழ் சினிமாவில் சங்கி கருத்துக்களை விதைக்கிற வேலையை இன்னைக்கு சந்தானம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப நாளாக மறைமுகமாக செஞ்சுட்டு இருந்தார், இப்போ நேரடியாக செய்கிறார். வடிவேலா இருக்கட்டும், அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணார். கவுண்டமணி பாடி ஷேமிங் பண்ணுவார். இருந்தாலும் கூட அதில் ஒரு ஒரு நியாயம் இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு எல்லை மீறி
சந்தானம் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. சமீப காலமாக தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் பண்ணுறது, திருநங்கைகளை பற்றி கிண்டல் கேலிகள் பண்ணுறது, உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுறது, அதே மாதிரி பாடி ஷேமிங், அடுத்தவங்களை பற்றி பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ந்து அவருடைய காமெடினாலே இதுதான் காமெடி அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த ஒரு காட்சியை போட்டு இந்த பொங்கல் வாழ்த்து சொல்லி ஒட்டுமொத்த நெட்டிசன்களும் வச்சு செஞ்ச பிறகு அதை எடுத்திருக்காரு, டெலிட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மேலே சில குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிங்க, ஒரு சிலர் சார்பாற்ற ஒரு சிலருக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒருவேளை அவர் இது தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ டெலிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம் தெரிஞ்சுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். பட் ஒன்ஸ் ஒரு எதிர்ப்பு எல்லார் பக்கமும் வந்ததுக்கு ஓகே நம்ம பண்ண தப்பு, நம்ம இப்படி நிறைய பேர் காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காக கூட அந்த வீடியோ டெலிட் பண்ணிருக்கலாமே அவர். இல்லை, முதலில் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு பொதுவான தலைவர், அரசியல் கட்சி தலைவர் கிடையாது பெரியார். அதிமுகவில் இருக்கவும் சரி, அதிமுகவில் இருக்கவும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பெரியாரை தமிழ்நாட்டின் ஒரு தத்துவ ஆசானாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு பார்க்குது. அது நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவராகட்டும் இல்லாதவராகட்டும் எந்த கட்சியில் இருந்தவராலும் சரி, பெரியார் கொள்கையை அவர்களுக்கு தேவையான கொள்கையை எடுத்துக்குவாங்க எல்லாருக்குமே. அப்படித்தான் இன்றைக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரியாரை ஒரு கூட்டம், பெரியார் யாரை எதிர்த்தாரோ அந்த கூட்டம் பெரியாரை இன்னைக்கு பல வழியில் முகப்படியை போட்டு பல வேலைகளில் பெரியாரை கேவலப்படுத்துகிற வேலைக்கு, பெரியாருடைய கருத்துக்களை செதுக்கிற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய கருத்தா, அந்த கூட்டத்தினுடைய குரலா இன்னைக்கு சந்தானம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். அவர் அதை போட்டிருக்கிறாரு அந்த வீடியோவை. அப்போ ஒட்டுமொத்தமாக அதுக்கு ஒரு பெரிய அளவில் எதிர்ப்புகள் பிறகு எதிர்க்காரு. நான் போட்ட கருத்து சரிதான் அப்படின்னா நீங்கள் உறுதியாக நின்றுக்கணுமா இல்லையா, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு என் டிக்ளேர் பண்ணிட்டு போங்க, நான் அப்படி தான் அப்படின்னு. அப்போ எதிர்ப்பு வந்த பிறகு பின்னடிச்சிருக்காரு. இப்போ அதுவும் நடந்திருக்கு. இப்போ தெரியாமலாம் அதை நீங்கள் எதர்ச்சியாக நான் போட்டேன் எல்லாரும் பண்ணது புண்படுறதுனால. என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த டைலாக் இப்போ ஒன்றும் ஒரு நேற்று ஃபர்ஸ்ட் டைமாக போட்டோம்னா நம்ம அந்த ஒரு எதிர்ப்பு கரெக்டாக நம்ம சொல்லலாம். பட் படத்தோட டீசர் ஒரு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. டீசரில் அந்த ஒரு டைலாக் வந்துச்சு. பட் அந்த அளவுக்கு அப்போ அந்த யாரும் கண்டுக்கல. ஒரு டீசராக தான் பார்த்தாங்க, ஒரு 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 சினிமாவை பார்த்தாங்க கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் அவர் பொங்கல் வாழ்த்துக்களை அந்த ஒரு டைலாக் சொல்லும் போது தான் இங்கே ஒரு பேசும் பொருளாக மாறுது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் அப்படி கூட எடுத்துக்கலாம்ல, இங்கே டீசர்ல யாரும் எதுவும் சொல்லலை, அப்போ இதில் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. இல்லை, அது கிடையாது. பர்டிகுலராக அந்த காட்சியை மட்டும் முழு பட டீச்சரையும் போட்டு நீங்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு வடக்குப்படி ராமசாமி படக்குழுவினர் சார்பாக பொங்கல் வாழ்த்து வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு ட்ரெய்லர் போட்டு போயிருக்கோம் தானே. ஏன் அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி போடுறீங்க? அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அந்த படத்தில் வேறு காட்சியில் ஏதாவது போடுங்க. இல்லை அந்த டயலாக் கட் பண்ணிட்டு பொங்கல் வைக்கிற காட்சியை மட்டும் எடுத்து போடுங்க. இப்போ அந்த பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு காட்சி, யாருக்கு கடவுள்னு சொன்ன பெரிய ராமசாமியானி அப்படின்னு ஒரு டயலாக் வாய்ஸ் ஓவரில் வருது. அந்த ராமசாமி இல்லை, நான் வடக்குப்பட்டு ராமசாமிங்கிறாரு. ஏன் அந்த டயலாகை மியூட் பண்ணிட்டு அந்த போஸ்டை மட்டும் பொங்கல் வைக்கிற மாதிரியான காட்சியில் எடுத்து போட்டு போனீங்கன்னா, அப்போ நீங்கள் வேணும்னு பர்டிகுலராக இப்படி சொல்லணும்னே எடுத்து போட்டிருக்கீங்க. அது எதிர்ப்பு கிளம்பின பிறகு இது பண்ணியிருக்காரு. இவர் யதார்த்தமாலாம் போடலை, தெரிஞ்சுதான் போடுறாரு. பல நாளாக அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அந்த மாதிரி ஆட்களோட கான்டாக்ட்லாம் சந்தானம் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய வெளிப்பாடாக தான் அது பொங்கல், அது பெரியாருடைய அந்த இது பண்ணணுன்றதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்புகள் இருந்த பிறகு அதை டெலிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தெரிஞ்சு போட்டாரோ இல்லை தெரியாமல் போட்டாரோ தெரில. பட் எல்லார் பக்கம்ந்து ஒரு எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வீடியோ டெலிட் பண்ணது இப்போ அந்தளவுக்கு ஒரு பெரிய புயலை சோஷியல் மீடியாவில் கலப்பில் தான் சொல்லி ஆகணும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட நிறைய விஷயம் பங்குது. ரொம்ப நன்றி.